வணக்கம் நண்பர்களே. ஜென்ம நட்சத்திரங்கள் வாழ்க்கை அமைப்பு. பொதுவாக ஜோதிடத்தில் லக்னம், ராசி, நட்சத்திரம் இந்த 3 விஷயங்களும் ரொம்பவுமே முக்கியமான ஒன்று. ஏன்னா பெரும்பாலும் இந்த விஷயங்களை மையமாக வைத்து தான் பலன்களை எடுக்க முடியும். இதில் இந்த ராசி, லக்னம் என்பது ஒரு மேலோட்டமான அமைப்பு பெற்றதாக இருக்கும். அதாவது இன்னென்ன இடங்களில் இன்னென்ன மாதிரியான கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதனுடைய அமைப்புகள், ரிசல்ட் எல்லாமே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் அதுவே நட்சத்திரத்தினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப இன்டெப்தான விஷயங்கள். மெயினாக இங்கே ராசியும் நட்சத்திரம் தான் கணக்கு வரும். லக்னத்துக்கு நட்சத்திர கணக்கெல்லாம் வராது. ஏன்னா இங்கே ராசியானது மனம், நட்சத்திரம் என்பது உள்ளுணர்வு. ஸோ அதனுடைய தூண்டுதல்கள் இல்லாமல் இங்கே எந்த ஒரு விஷயத்தையோ மாற்றத்தையோ நம்மளால் பார்க்க முடியாது. அதனால் இந்த நட்சத்திரங்களுடைய அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே இன்டெப்தான விஷயங்கள் தான். அந்த ஜோதிடத்தில் மொத்தமாக 27 நட்சத்திரங்களுக்கு அந்த 27 நட்சத்திரம் தனித்தனியான குணமும் தனித்தனியான வாழ்க்கை நிலையும் கொண்டதாகவே இருக்கும். ஆனால் என்னதான் 27 நட்சத்திரங்கள் இருந்தாலும் கூட வானியல் சாஸ்திரப்படி ஒரு நட்சத்திரம் என்பது பல நட்சத்திரங்களுடைய கூட்டமைப்பு தான். இப்போ அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணின்னு இப்படி 27 நட்சத்திரங்கள் நம்ம தனித்தனியாக சொல்கிறோம். இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றது வெறுமனே அது ஒரு நட்சத்திரம் கிடையாது. பல நட்சத்திரங்களுடைய கூட்டு தொகுதியாகத்தான் இந்த ஒரு நட்சத்திரத்தை கணக்கிடுறோம். புராணங்களின் படியும் யோக சாஸ்திரங்களின் படியும் இந்த ஜென்ம நட்சத்திரம் எதை குறிக்குது அப்படின்னா நம்மளுடைய ஆன்மாவானது எந்த நட்சத்திர தொகுதியிலிருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது குறிக்கிறதாக அந்த ஜென்ம நட்சத்திரம் கருதப்படுது. இப்படி ஒரு பழங்கால நம்பிக்கைகள் இருக்கு. ஸோ அந்த நட்சத்திர தொகுதிகளுக்கு கூட்டமைப்பாக ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த முறைப்படி தான் அந்த ஜென்ம நட்சத்திரம் பிறக்கக்கூடியவங்களும் அவங்களுடைய வாழ்க்கை நிலையை பார்த்துக்கிட்டு வருவாங்க. இது எல்லாமே ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் தான். நம்ம சித்தர்களையும் முன்னோர்களையும் நம்புகிறோம், அவங்க சொன்ன விஷயங்களையும் நம்புகிறோம். அதன் அடிப்படையில் இந்த விஷயங்கள்லாம் நம்ம நம்பிக்கைக்குரியதாக இருக்கும். இந்த நட்சத்திர வாழ்க்கை அமைப்பு எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை நிலையானது அமையறதில்லை. சிலலாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் நல்லா இருப்பாங்க, நடுப்பகுதியில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அப்புறம் மறுபடியும் பிற்பகுதியில் ரொம்ப நல்லா இருப்பாங்க. சிலர்லாம் ஆரம்பத்திலேயே கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுவாங்க, நடுப்பகுதியில் நல்லா இருப்பாங்க, பிற்பகுதியிலும் கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா முதல் பகுதிகள் ஃபுல்லாகவே நல்லா இருக்கும், பிற்பகுதிகள் ஃபுல்லாக கஷ்டமாக இருக்கும். சிலருக்கு முதல் பகுதிகள் ஃபுல்லாக கஷ்டமாக இருக்கும், பிற்பகுதிகள் நல்லா இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கை நிலையுமே மாறி மாறி தான் இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறதே இந்த நட்சத்திர அமைப்புகள் தான். பொதுவாக மனிதர்கள் எல்லாருக்கிட்டையுமே எல்லா வித குணாதிசயங்களும் இருக்கும். பட் மேஜராக ஒரு சில குணாதிசயங்கள் மட்டும்தான் வெளிப்படும். அதே போல் அந்தந்த நேர காலகட்டங்களுக்கு மட்டும்தான் அந்தந்த குணாதிசயங்களை அவங்க முழுமையாக வெளிப்படுத்துவாங்களே இல்லாமல் எல்லா நேரத்திலும் எல்லா குணாதிசயங்களும் முழுமையாக யாராலும் வெளிப்படுத்த முடியாது. ஸோ எப்பப்போ எவ்வளவு காலகட்டங்களுக்கு என்ன மாதிரியான குணாதிசயங்களில் இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதும் இந்த நட்சத்திர அமைப்பு தான். ஸோ அப்படித்தான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை அமைப்புகள் என்னென்ன மாதிரியான நிலைகள் என்னென்ன காலகட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு சில விஷயங்களும் இங்கே கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வயதுகளில் என்னென்ன மாதிரியான குணாதிசயங்கள் காரியங்களில் செயல்பாடுகளில் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அது பாசிட்டிவாக உங்களுக்கு இருக்குமா நெகட்டிவாக உங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. அது அவங்களோட சுய ஜாதக அடிப்படையில் தான் இருக்கும். பட் சிம்பிளாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அந்தந்த வயது காலகட்டங்களில் நீங்கள் இந்தந்த மாதிரியான விஷயங்களில் இந்தந்த மாதிரியான அமைப்புகளில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க, காரியத்தில் ஈடுபடுவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் கோச்சார ரீதியாக உங்களுக்கு சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும், எல்லாத்துலேயும் சக்ஸஸ் தான். ஒருவேளை நெகட்டிவ் கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, குறிப்பாக சொல்லணும்னா இந்த அஷ்டமச்சனி, ஏழரைச்சனியோட காலகட்டங்கள்லாம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காலகட்டங்கள் அந்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாகவும் சங்கடத்தை கொடுக்க தான் செய்யும். ஒருவேளை பாசிட்டிவாகவும் இல்லை நெகட்டிவாகவும் கிரக அமைப்புகள் எதுவும் வேலை செய்யலை அப்படின்னா அது ஒரு நியூட்ரல் பாயிண்ட் தான். அதே போல் பாசிட்டிவாகவும் இருக்குது நெகட்டிவாகவும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் ஒரு நியூட்ரல் பாயிண்ட் தான். இந்த ஜோதிட பலன்கள் அப்படிங்கிறதே இவ்வளோதாங்க. நீங்கள் வேறு எதுவும் பெருசாலாம் போட்டு குழப்பிக்க வேண்டியதே இல்லை. ஸோ இது மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இனி மேற்கொண்டு நட்சத்திர அமைப்புகளை பற்றி பார்க்கலாம். துலாம் ராசி, விஷாக நட்சத்திரம். இந்த விஷாக நட்சத்திரத்தை கால் இல்லாத நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதாவது ஜோதிடத்தில் நட்சத்திரத்தை வந்து 4 பாகங்களாக பிரிப்பாங்க. அதை வந்து ஜோதிடத்தில் பாதங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 3 பாதங்கள் அப்படிங்கிறது துலாம் ராசியிலும், கடைசியான 4வது பாதம் அப்படிங்கிறது விருச்சிக ராசியிலும் வரும். அதனால் இதை வந்து கால் இல்லாத நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு அடையாளத்துக்காக சொல்லக்கூடியதானே தவிர இதில் வந்து வேற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. பொதுவாகவே இந்த விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது எப்போவுமே சிறப்பான ஒன்று. அதாவது சாத்வீகத்தன்மை அதிகம் பெற்ற ஒரு நட்சத்திரம்னு சொல்லலாம். இயற்கையாகவே இதற்கு வந்து கொடைத்தன்மை அதிகமாக இருக்கும். கொடுத்து கொடுத்து சிவந்த கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்ததாகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த விசாக நட்சத்திரத்தில் ஜன்மம் எடுக்கக்கூடியவங்க உங்களுடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவிகரமாக இருந்துக்கிட்டே வருவாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யாமல் இவங்களால் இருக்கவே முடியாது. அதே போல் எப்போவுமே இவங்க ஒரு சீரான நிலைகளில் இயங்கக்கூடியவங்க. உங்கள்கிட்ட வந்து பெரும்பாலும் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இருக்காது. இருக்கும்போதும் சரி, இல்லாத போதும் சரி, எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஓகன் கொண்டாடுறதும் கிடையாது, இல்லை அப்படிங்கிறதுனால அதை நினச்சி வருத்தப்பட்டுட்டு உட்கார்றதும் கிடையாது. ஸோ இவங்களுடைய மனதிடம் அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு சீரான நிலைகளிலேயே இயங்கிக்கிட்டு இருக்கும். தன் வாழ்க்கை தன்மையை உணர்ந்து அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்றபடி அவங்க படிப்படியாக முன்னேறி கொண்டே இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு பிடிக்கக்கூட செய்யாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் அனுபவித்து முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. இயற்கையாகவே இவங்க வந்து நல்ல காரியவாதிகள். அதாவது இந்த விஷயத்துக்கு பிறக்கக்கூடியவங்க கடமை கண் போன்றது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எப்போவுமே தன்னுடைய வேலைகளில் அவங்க கரெக்டாக இருப்பாங்க. எப்போவுமே ஏதாவது ஒரு வேலைகளை அவங்க செய்து கொண்டே தான் இருப்பாங்க. விடாமுயற்சி உடையவங்களாகவும் இருப்பாங்க. அதே நேரம் நட்பை போற்றக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. பொருளாதார விஷயங்களில் திறன் படைத்தவங்களாக இயற்கையாகவே இவங்க இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் இவங்ககிட்ட இந்த காசு பண்ண விஷயங்கள் அப்படிங்கிறது எப்படியோ புழங்கி கொண்டே தான் இருக்கும். சுய ஜாதகம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா இவங்களுக்கு நல்ல வேலை அமைப்பு, உத்தியோக அமைப்பு, கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே இவங்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிடும். அதாவது எல்லாரும் செய்கிற மாதிரி தான் ஒவ்வொரு விஷயங்களும் இவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு இந்த விஷயங்களை ஸ்பெஷலாக சில அமைப்புகள் எப்போவுமே செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். மற்றவங்களை காட்டிலும் இவங்களுக்கு ஒரு கூடுதலான அமைப்புகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் அதுவே சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணுற அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க அந்த காரியங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த பொருளாதார நிலைகளில் ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். பட் ஏதோ ஒரு வகையில் விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த பொருளாதார விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை கொண்டதாகவே இருக்கும். தன்னுடைய நட்பு வட்டாரங்களை இது வந்து பெருக்கிக் கொண்டே இருக்கும். எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வெளியிடங்களுக்கு போய் வரக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. ரொம்பவுமே ஸ்போர்ட்டிவ் தன்மை கொண்ட ஒரு நட்சத்திரம். உங்களுக்கு வந்து இந்த கோபத்தாபங்கள், விரோதங்கள், சண்டை சச்சரவுகள் போன்ற விஷயங்கள்லாம் இவங்களுக்கு பெருசாக விருப்பம் அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான சம்பவங்களை தவிர்க்க முடியாது. ஏதோ ஒரு வகையில் வலுக்கட்டாயமாக இவங்க இந்த விஷயங்கள் காரியங்களுக்காக இழுக்கப்படவே செய்வாங்க. பட் இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே அமைதியாக இருந்து சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய தன்மை இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு. ஆனால் இயல்பாகவே அவங்க வந்து பெருசாக ஆக்ரோஷமாலாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக இருந்து அமைதியாக இருந்தே அவங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வாங்க. சுய மேம்பாட்டை அதிகம் விரும்பக்கூடியவங்க, தன்னுடைய சொந்த முயற்சியாலேயே தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறி வரக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது இவங்களால் மற்றவங்களுக்கு பிரயோஜனம் அல்லது உதவி போன்ற விஷயங்கள் இருக்கும். ஆனால் மற்றவங்களால் இவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் அல்லது உதவி அந்த மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்கறது அப்படிங்கிறதே கொஞ்சம் கடினம் தான். கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து ஒரு வழிப்பாதை மாதிரி இவங்ககிட்ட போகுமே தவிர இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு வராது. இதற்கு முக்கிய காரணமாக இருக்கிற இந்த விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது புண்ணியங்களை சேகரிப்பதற்காகவே ஜன்மம் எடுக்குது அப்படிங்கிறது தான். அதனால தான் தெரிந்தோ தெரியாமலோ இந்த விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் யாரோ ஒருத்தருக்காவது ரொம்பவுமே அர்ப்பணிப்போடு அவங்க இருந்துட்டு வருவாங்க. பெரும்பாலும் இந்த பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க. தொண்டு நிறுவனங்களில் செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒருவேளை அந்த மாதிரி சோஷியாலிட்டி விரும்பாதவங்களாக இருந்தாலும் கூட தனிப்பட்ட முறையில் தனக்கு உகந்த ஒரு நபர்களுக்காவது அவங்க உண்மையாகவும் அர்ப்பணிப்பாகவும் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க இருந்துட்டு வருவாங்க.
ஏன்னா இயற்கையாக இந்த நட்சத்திரத்தினுடைய அமைப்பே பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு தொண்டு செய்வதன் மூலமாக புண்ணியத்தை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதை ஆற்றுவதற்காகவே இது ஜனனம் எடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது இயற்கையாகவே சூதுவாது தெரியாத ஒரு நட்சத்திரம். அதனால் இவங்க எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உடன் இருப்பவங்களுக்கு உதவிகரமாகவும் உறுதுணையாகவும் இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கை திறன் என்பதும் உயர்ந்து கொண்டே இருக்கும். இந்த இடங்களில் தான் சுய ஜாதகம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வேலை செய்யும். எப்படின்னா சுய ஜாதகம் நல்லபடியாக இருந்துருச்சு அப்படின்னா இந்த அமைப்புகள்லாம் அவங்களுக்கு இயல்பான முறைகளில் நடந்து கொண்டே இருக்கும். இவங்க தெரிந்தோ தெரியாமலோ ரொம்ப கேஷுவலாக இவங்க மற்றவங்களுக்கு உபகாரம் செய்து கொண்டும் மற்றவங்க இவங்களுக்கு உபகாரம் செய்து கொண்டும் எங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிற ஒரு பரஸ்பரமான நிலைகளில் போய்கொண்டு இருக்கும். நல்ல பொருள் வலிமை, ஆன்ம வலிமை போன்ற விஷயங்கள்லாம் பெற்று ஒரு சீரான வாழ்க்கை முறையை இவங்க பார்த்துக்கிட்டு வருவாங்க. ஒருவேளை இவங்களுக்கு சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க மூலமாக மற்றவங்களுக்கு உபகாரம் அப்படிங்கிறது போய்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இன்னொரு சைட்லேருந்து ரிட்டர்ன் வர்றது அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஒரு கஷ்டம் பிரச்சனை அப்படின்னா நம்மலாம் பார்த்து செய்கிறோம், ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு இவங்க புலம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. இதற்கெல்லாம் பெரும்பாலும் காரணமாக அமைகிறது அவங்களுடைய கர்ம நிலைகள், அவங்களுடைய ஜாதக அமைப்பு தான். ஜோதிடத்தில் இப்போ ஒரு வார்த்தை ட்ரெண்டாக கர்மாவை கழிப்பது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. முக்கியமாகவே இந்த துலாம் ராசி அப்படிங்கிறது கர்மாவை கழிப்பதற்காகவே ஜன்மம் எடுக்குது. நான் எப்போவுமே இந்த துலாம் ராசியை பற்றி ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இவங்க எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவியாகவும் மனுஷனியாகவும் இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது சாதகமாக இருக்கும். இது ராசி நிலையினுடைய அமைப்பே அப்படித்தான். அந்த விஷயத்தில் இந்த விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது இன்னும் ஒரு படி மேலே போய் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். இதற்கு கொடுக்க மட்டும்தான் தெரியுமே தவிர திரும்பி பெறுவது அப்படிங்கிறது இதுக்கு தெரியாது. இந்த மாதிரியான விஷயங்களை அதை அக்செப்ட் பண்ணவும் செய்யாது. ஆனால் சுய ஜாதக ரீதியாக அவங்களுக்கு நல்ல கிரக அமைப்புகள் இருந்துருச்சு அப்படின்னா அந்த ரிட்டர்ன் அமைப்புகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தானாக அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்களோ இல்லையோ, அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனால் அவங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் சுய ஜாதகம் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரிட்டர்ன் ஆகக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. அதனாலேயே இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களால் மற்றவங்களுக்கு பிரயோஜனம்ங்கிறது இருக்குமே இல்லாமல் இவங்களுக்கு மற்றவங்களால் பிரயோஜனம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும். ஆனாலும் திரும்ப திரும்ப அந்த விஷயங்களை செய்து கொண்டு அதை தாண்டி அவங்களால வேறு எதுவும் செய்ய முடியாது. அதாவது 10 ரூபா கிடைக்கலினாலும் பரவாயில்ல, இந்த வேலையும் விட்டுட்டோம்னா இதை செய்யாமல் விட்டுட்டோம்னா கிடைக்கிற அந்த 5 ரூபா கூட கிடைக்காம போயுமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். உதாரணத்துக்காக இந்த 5 ரூபா 10 ரூபான்னு சொல்கிறேன். பொதுவாகவே எல்லா விஷயங்களுமே அப்படித்தான் இருக்கும். ஏன்னா இந்த நட்சத்திரத்தினுடைய இயல்பே கொடுப்பதற்காக மட்டுமே அதை ஜன்மம் எடுக்குது, பெறுவதற்காக அல்ல. நிறைய இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுவாங்க, புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு வருவாங்க, தொண்டு நிறுவனங்களில் செயல்பட்டு வருவாங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காரியங்கள், வேலைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க ஈடுபாடுகள் காட்டி வருவாங்க. எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உண்மையாக உதவிகரமாக உறுதுணையாக இருக்கிறாங்களோ அதற்கு ஏற்ற விஷயங்கள் அப்படிங்கிறது இவங்க கிட்ட தானே தேடி வர ஆரம்பிக்கும். தனிப்பட்ட முறையில் இவங்க கொஞ்சம் பிரயாண விரும்பிகளாக இருப்பாங்க, நிறைய தொலைதூர பிரயாணங்களை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க, கல்வி வித்தைகளில் புலமை பெற்றவங்களாக இருப்பாங்க. தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு வித்வத்தன்மை அப்படிங்கிறது இவங்ககிட்ட இயல்பாகவே அமைஞ்சிடும். பாரம்பரிய விஷயங்களை போற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அப்படின்னு எல்லாருக்கிட்டையுமே ஒரே மாதிரி பழகக்கூடிய குணம் அப்படிங்கிறது இவங்ககிட்ட இயல்பாகவே இருக்கும். பட் எல்லா சூழ்நிலையுமே பெரும்பாலும் இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் யதார்த்தமாகத்தான் இருக்கும். ஏன்னா ஆரம்பத்திலே சொன்னதான் இவங்களுடைய வாழ்க்கையில் பெருசாக ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. எந்த நிலையாக இருந்தாலும் சரி, நல்ல பெரிய லெவலுக்கு போயிட்டாலும் சரி, இல்லை அடிமட்ட நிலைகள் இவங்க இருந்தாலும் சரி, நல்லா இருக்கிறமே அவங்க சந்தோஷப்படுறதும் கிடையாது, கஷ்டப்படுறமே நினச்சி அவங்க வருத்தப்படுறதும் கிடையாது. அந்த நேரத்துக்கு கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கலாமே அல்லாமல் மீண்டும் ஒரு யதார்த்த வாழ்க்கை, ஒரு யதார்த்த நிலையை நோக்கி அவங்க பயணம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனாலே ஒரு சாத்வீக நட்சத்திரம் அப்படின்னு சொன்னது. சுருக்கமாக சொல்லணும்னா இந்த விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான ஒரு நட்சத்திரம் தான். கொடுக்க பிறந்தவர்கள் உண்மையிலேயே சுய ஜாதகம் நல்லபடியாக இருந்துருச்சு அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்பவுமே யதார்த்தமாக திருப்தியாக போய்கிட்டு இருக்கும். இல்லாத பட்சத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு இந்த விஷயங்களை செய்து கொண்டு வருவாங்க. அந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முதல் 10 வருட காலம் என்பது ஒரு சாதகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டங்களில் இவங்க ரொம்ப ஆக்டிவாலாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் உண்டு. இப்போ சிம்பிளான நபர்கள் மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. கல்வி வித்தைகளில் புலமை பெறக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. என்னுடைய சொந்த முயற்சியால் இந்த காலகட்டங்களில் இவங்க ஏதாவது ஒரு விஷயங்களை செய்து கொண்டு வருவாங்க. இளம் வயதிலேயே
அது உங்களோட குழந்தை பருவத்திலே முதல் 10 வருடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில புதிய அனுபவங்களை பெற்று, அதாவது அந்த வயதுக்கு உண்டான அனுபவங்கள் அப்படிங்கிறதையும் காட்டிலும் கூடுதலாக சில புதிய அனுபவங்களை பெற்று வாழ்க்கையை ஒரு புதிய கோணத்தில், புதிய பரிணாமத்தில் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் இந்த விஷாக நட்சத்திரத்துக்கு அவங்களுடைய குழந்தை பருவம் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமான முறைகளில், அமைதியான நிலைகளே எப்பவும் இருக்கும். உங்களுடைய சூழ்நிலைகளே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒரு சுமூகமான வாழ்க்கை அமைப்பை கொண்டதாகத்தான் இருக்கும். ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக ஒரு 20 வருட காலம், அதாவது 10 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ள இந்த ஒரு 20 வருட காலகட்டங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு சவால் நிறைந்த காலகட்டங்களாக மாறும். இவங்களுடைய உண்மையான வாழ்க்கை நிலை என்ன, இவங்க எதை நோக்கி போயிட்டுருக்காங்க, இவங்களுடைய வாழ்க்கை நிலை நல்லா இருக்குமா அல்ல கஷ்டப்படுமா அப்படிங்கிறதெல்லாம் இந்த முதல் 20 வருட காலத்திலேயே முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த 10 வயதுலேருந்து 20 வருஷத்துக்குள்ள இவங்க பெறக்கூடிய அந்த வாழ்க்கை அனுபவம் அப்படிங்கிறது தான் பிற்காலத்தில் இவங்களுடைய முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கக்கூடியதாக அமையுது. ஸோ இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கை நிலையும் பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். நிறைய பிரச்சனைகள், சங்கடங்கள், குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள் போன்ற விஷயங்கள், விரயங்கள், இழப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் இவங்க அதிகமாக பார்த்துக்கிட்டு தான் வருவாங்க. எதுவுமே பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. இருந்தாலும் அது எல்லாத்தையுமே ஒரு அனுபவங்களாக எடுத்துக்கொண்டு தனக்கான சுய முன்னேற்றத்தை நோக்கி அவங்க போய்கிட்டு இருப்பாங்க. உண்மையிலே இளம் வயதிலேயே தனிப்பட்ட முறையில் இயங்கக்கூடிய நபர்களாக இந்த விஷாக நட்சத்திரக்காரங்க மாற ஆரம்பிச்சிடும். ஒரு 10 வயதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை அவங்க கையில் தான் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வச்சிடும். அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே அவங்களுடைய சொந்த முயற்சியால், அவங்களுடைய சொந்த காலில் தான் எல்லா விஷயங்களையும் அவங்க செயல்பட்டுட்டு வருவாங்க. மற்றவங்களை எதிர்பார்க்கறது அப்படிங்கிறதே இந்த இடத்துலேருந்தே அவங்க குறைய ஆரம்பிச்சிடும். 10 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே இவங்களுடைய சுய ஜாதகம் நல்லபடியாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருச்சு அப்படின்னா ஒரு சைடில் இவங்களுக்கு அந்த மனப்போராட்டங்கள், கஷ்டங்கள், குடும்ப ரீதியான அந்த குழப்பங்கள் போய்கிட்டு தான் இருக்கும். பட் அதே நேரம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கான அந்த சுய முன்னேற்றத்தையும் பெற்று ஒரு நல்ல நிலைக்கு கடைசியில் இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு திருப்தியான விஷயத்தை கையில் கொடுத்துட்டு போயிடும். பட் அதே சுய ஜாதகம் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கஷ்டம் மட்டும்தான் மிச்சம், கஷ்டத்தின் மூலமாக கிடைத்த வாழ்க்கை பாடம் அப்படிங்கிறது மட்டும்தான் மிச்சம் அப்படிங்கிற நிலைகளை நின்றுடும். குறிப்பாக இந்த காலகட்டங்களில் சொத்து சுகங்கள், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். அண்ட் 30 வருட காலம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் 7 சனி அல்லது அஷ்டமச்சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஏற்படத்தான் செய்யும். ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரியான விஷயங்களில் இழப்புகள், சிரமங்கள், கஷ்டங்கள் போன்ற விஷயங்களை இவங்க அதிகமாக பார்த்துக்கிட்டு வருவாங்க. பட் எது எப்படியோ இந்த 20 வருட காலம் அப்படிங்கிறது இவங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத முழுமையாக இவங்க புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அமையும். அதன் பிறகு ஒரு 20 வருட காலம் அப்படிங்கிறது, அதாவது 30 50 வயதுக்குள்ள இந்த காலகட்டங்கள் இவங்களுக்கு இடமாற்றங்களை அதிகம் ஏற்படுத்தும். ஒரு இடம் விட்டு இடம் மாற வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். தொழில் மாற்றம், வேலை மாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் ஒரு மாற்றம், இது வரைக்கும் இருந்த நிலை வேறு, இனி இருக்க போகக்கூடிய நிலை அப்படிங்கிறது வேறு அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களுமே ஒரு மாற்றங்களுக்கு தள்ளப்படும். நிறைய பேர் இந்த வெளியூர், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஈடுபட்டு வருவாங்க. நண்பர்கள், உறவினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள சகவாசங்கள் அப்படிங்கிறது அதிகமாகும். உங்களுடைய புத்தி சாதுரியம் என்ன அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு முழுமையாக வெளிப்படும். சுய ஜாதகம் நல்லபடியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நிறைய பொருளாதார அமைப்புகளில் சிறப்புகளை பெற்று பொருள் வளர்ச்சியை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். சொந்த பந்தங்கள், நண்பர்கள் வகையில் நல்ல உறவுகளை அமைத்து கொண்டு சிறப்பான ஒரு வாழ்க்கையை பார்த்து வருவாங்க. சுப விரயங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் அதிகமாக ஏற்படும். மேலே இந்த காலகட்டங்களில் விரயங்கள் அப்படிங்கிறது இவங்களால் தவிர்க்கவே முடியாது. ஸோ சுயஜாதகம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா அதெல்லாம் தேவையின் அடிப்படையில் ஒரு சுப விரயங்களாக அது மாறும். நிறைய பேர் கடன் வாங்கி கூட சில விஷயங்கள்லாம் செய்து வருவாங்க. அதெல்லாமே ஜாதகம் நல்லபடியாக அவங்களுக்கு அமைஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஒருவேளை ஜாதகம் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஆகாத விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும். கடன் மேலே கடன் ஏற்படும். உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் விரோதங்கள் அப்படிங்கிறது உண்டாயிடும். பொருளாதார அமைப்புகள், பணம் சேமிக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தடை தாமதங்களோடையே இருக்கும். நேர்னா மூலம் சறுக்குது அப்படிங்கிற மாதிரி என்னதான் அவங்க பிளான் போட்டு செயல்பட்டு வந்தாலும் அதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் சங்கடத்தை தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும். கிட்டத்தட்ட 30 வயதுலேருந்து 50 வயதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இவங்களுடைய புத்தி சாமர்த்தியத்தை வைத்து தான் பிழைக்க வேண்டியதாக இருக்குமே அல்லாமல் மற்ற எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் எதிர்பார்க்க முடியாது.
கத்தி தான் வந்து பிரதானமாக இருக்கும், அதை வைத்து தான் பிழைக்கவே முடியும். கிட்டத்தட்ட கத்தி மேல் நடக்கிற மாதிரி தான். கொஞ்சம் மிஸ் ஆச்சு அப்படின்னாலும் அது எங்கே எப்படி பிரச்சனையை கொண்டு வரும் அப்படின்னு தெரியாது. ஏன்னா பெரும்பாலான விஷயங்கள் விரயங்களை நோக்கியே இருக்கும். ஒன்று பொருள் ரீதியாக இருக்கலாம், மனிதர்கள் ரீதியாக இருக்கலாம், உறவுகள் ரீதியாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஜாதகம் நல்லபடியாக சப்போர்ட் பண்ணி அடிச்சு அப்படின்னா இதெல்லாம் சுப விரயங்களாகும், சுப நிகழ்ச்சிகளாகும் பார்த்து வரலாம். ஒருவேளை செட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் என்னதான் பார்த்து செஞ்சாலும் வேண்டா வெறுப்பாக செயல்பட வேண்டியதாக இருக்கும். அதே போல் இந்த இடமாற்றங்கள் அல்லது வேலை மாற்றங்கள் போன்ற விஷயங்கள் அந்த காலகட்டங்களில் தவிர்க்க முடியாததாகவும் அமைஞ்சிடும். அடுத்த ஒரு 10 வருட காலம் அப்படி 50லேருந்து 60 வயதுக்குள்ள இது ஒரு சோதனைக்கான காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டங்களில் மருத்துவ விரயங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதாக இருக்கும். குடும்பத்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனக்கசப்புகள் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். எதுலையும் பெருசாக ஆக்டிவாக இருக்க முடியாது. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை கை கெட்டாத விஷயங்களை, கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை எதிர்பார்த்து கொண்டே இருக்கும். இது நடந்துருச்சுன்னா இப்படி ஆயிடும், அது கிடைச்சிருச்சுன்னா இந்த மாதிரி மாறிடும் அப்படிங்கிற ஒரு கற்பனைகளுக்குள்ள, ஒரு தேடல்களுக்குள்ள அவங்க மூழ்க ஆரம்பிச்சிடுவாங்க. எதையோ பெரிய லெவலில் எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயங்களாக மாறிடும். இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் ஆன்மீக விஷயங்களை ஈடுபாடுகளை அவங்க காட்டி வருவாங்க. ஆன்மீக ரீதியான புண்ணிய காரியங்களில் கூட இந்த காலகட்டங்களில் ஈடுபட்டு வருவாங்க. பட் இந்த ஒரு 10 வருட காலம் அப்படிங்கிறது இவங்களுக்கு சோதனையான காலம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உடல்நல ரீதியாகலாம் கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் இவங்க கவனம் எடுத்துதான் ஆகணும். ஆனால் 60 வயது நெருங்கும் பொழுது கண்டிப்பாக மீண்டும் ஒரு 7 சனி அல்லது அஷ்டமச்சனி அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இந்த 7 சனி அஷ்டமச்சனி காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருக்கடியான சூழல்களை ஏற்படுத்த தான் செய்யும். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் அவங்க முழுமையாக பார்த்து வருவாங்க. ஸோ இந்த மாதிரியான நேர காலங்களில் தான் முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உறுதுணையாகவும் உண்மையாகவும் இருக்கிறாங்க, அதுக்கேற்ற நற்பலன்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் செயல்பட்டு அந்த பலன்கள்லாம் எப்படி வருது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தான் அவங்க உணர முடியும். அதற்கான ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு அமைய ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக ஒரு 20 வருட காலகட்டம், அதாவது 60லேருந்து 80 வயதுக்குள்ள இது ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு பொருளாதார சேர்க்கைகள் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். பெரும்பாலான உங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது அந்த பொருளாதார நிலையை நோக்கி தான் இருக்கும். இந்த காசு பண்ண விஷயங்கள் எப்படியாவது சம்பாதிச்சிடணும், சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சுக்கணும், தன்னுடைய தேவை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு அதை எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொள்ளணும், வாழ்க்கையை வாழ்வதற்கு அப்படிங்கிற சித்தாந்தத்தோடு இவங்க வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. சுய ஜாதகம் நல்லபடியாக இருந்துச்சுன்னா இவங்களுக்கு இந்த பொருட்சேர்க்கைகள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பான முறையில் அமைய பெற்றுடும். ரிட்டையர்மெண்ட் லைஃபை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பனை அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு முழுமையாக இருக்கும். தொட்டது துளங்கும் சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை நிலை இந்த காலகட்டங்களில் அவங்க பார்த்துக்கிட்டு வருவாங்க. ஒருவேளை சுய ஜாதகம் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உடல்நல பிரச்சனைகள் அப்படிங்கிற கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தும். பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலையை பார்த்துட்டு வருவாங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் அவங்க சுக சௌகரியங்களோடு இருந்துட்டாங்க. வெளியில் பார்க்கறதுக்கு அவங்க கஷ்டப்படுறது தெரியலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்க ஒரு சௌகரியமான மனிதர்களாக அவங்க இருந்துக்கிட்டு வருவாங்க. அந்த சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் போதை வஸ்துக்களுக்கு அதிகமாக அடிமையாவதை பார்க்கலாம். கொஞ்சம் ஹெல்த் விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் கவனம் எடுக்க வேண்டியதாக தான் இருக்கும். ஸோ 60லேருந்து 80 வயது காலகட்டம் அப்படிங்கிறது வெளி விஷயங்கள், காரியங்கள், புற வாழ்க்கை இவங்க எப்படி இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில் இவங்க ஒரு சுகப்பிரியர்களாகவே இந்த காலகட்டங்களில் இருந்து வருவாங்க. வாழ்க்கையை அனுபவித்து வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க. ரொம்பவுமே யதார்த்தமாக மன நிறைவோடு அவங்களுக்கு குறித்தான விஷயங்க அவங்க சிறப்பாக செயல்பட்டு இருப்பாங்க. ஏஜாரம் நல்லபடியாக இருந்துருச்சு அப்படின்னா அது வெளியில் பார்க்கறதுக்கும் நல்லபடியாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் வெளியில் பார்க்க கொஞ்சம் கரடுமுரடாக இருக்கும். ஆனால் தனிப்பட்ட முறையில் அவங்க ஒரு சௌகரியமான வாழ்க்கை நிலையில் இருந்துட்டு வருவாங்க. எனக்கு அடுத்த ஒரு 20 வருட காலம் அப்படிங்கிறது இதனுடைய கண்டினியூஷனாக தான் இருக்கும். பட் முன்னாடி சொன்ன அளவுக்கு பெரிய லெவலில் எதுவும் இருக்காது. எல்லாமே ரொம்ப சிம்பிளாக அவங்க பாட்டுக்கு அமைதியாக அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க. பெருசாக இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறதும் இருக்க போகிறதில்ல. ஸோ இப்படியாக இந்த விஷால நட்சத்திரம் தன் வாழ்க்கை பயணத்தை நடத்தி கொண்டு வரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.